பார்த்தீங்கன்னா பான் கார்டு 2.0 அப்படிங்கிற ஒன்றை வந்து இப்போ வந்து புதுசாக அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேன் கார்டை ஆன்லைனில் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் வெப்சைட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா NSDL, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா UTI. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை இந்த 2 வெப்சைட்ல இருந்து தான் அப்ளை பண்ணி வாங்கி தந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு எந்த வெப்சைட்ல இருந்து அப்ளை பண்ணி வாங்கி தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் NSDL ட்ரை பண்ணி பாருங்க. அதுல வந்து ரிப்போர்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அடுத்தது நீங்க வந்து UTI அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணலாம். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒரு வெப்சைட்ல தான் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த வெப்சைட் எதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா ரெண்டுலையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 வெப்சைட்டோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களோட பேன் கார்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா PAN 2.0 நம்மளோட பேன் கார்டை எப்படி டவுன்லோட் வந்து பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஸோ இதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NSDL நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா NSDL தான் என்னோட பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கி தந்திருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா NSDL தான் நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். ஸோ உங்களோட பேன் கார்டு UTIல வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட பேன் கார்டு நம்பர் இருக்கிறதுனால நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தான் இருக்குது, அதை வச்சு நான் பேன் கார்டு டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பேன் கார்டோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கொடுத்தும் நீங்கள் பேன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி பேன் நம்பர் இருக்குது, அதனால பேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி மந்த், இயர் இந்த ரெண்டையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. GST நம்பர் அப்படிங்கிற ஒன்று வந்து தேவை கிடையாது. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. ஸ்குவாரல் பண்ணிட்டு I am not robot அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு டீடைல், நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளோட இமெயில் ஐடி, நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் வந்துட்டு உங்களோட பேன் கார்டில் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கல, மொபைல் நம்பர் மட்டும் தான் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸோட பின்கோடு இங்கே வந்து காமிக்கும். அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இப்போ OTP வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க, நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இமெயில் ஐடியை டிக் பண்ணலாம், மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா மொபைல் நம்பரை டிக் பண்ணலாம். இல்லை ரெண்டுக்குமே எனக்கு OTP வரணும் அப்படின்னா போத் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரெண்டுமே நான் வந்து உள்ள லிங்க் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் போத் கொடுக்குறேன். நம்ம போத் கொடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. மொபைல் நம்பருக்கு மட்டும் OTP வந்தாலே போதும். அந்த OTP வச்சு நம்ம வந்து என்ட்ரு பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் தான் லிங்க் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் அப்படிங்கிற இந்த ஒரு டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் OTP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணி வேலிடேட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான OTP என்ட்ரு பண்ணிட்டு இப்போ வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் ஆகுது. ஆனால் டவுன்லோட் லிங்க் வந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு தான் வந்து சென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை வந்து உங்களோட பேன் கார்டோட லிங்க் பண்ணலை அப்படின்னா அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நீங்கள் உங்களோட பேன் கார்டில் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து ஈஸியாகவே வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம், ₹1 கூட செலவு இல்லாமல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இமெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடிக்கு நம்மளோட பேன் கார்டை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த், இயர் அப்படிங்கிற வயசில் நம்ம வந்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அது வந்து அன்லாக் ஆயிரும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேன் கார்டு இங்கே PDF ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு ஓப்பன் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிருச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PAN 2.0 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பேன் கார்டை இப்படி தான் வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேன் கார்டு வந்து டவுன்லோட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ₹8.50 கிட்ட பே பண்ணி தான் நான் வந்து பேன் கார்டு வந்து டவுன்லோட் வந்து பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் வந்து பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து பே பண்ண சொல்லலை. ஸோ உங்களில் யாருக்காவது வந்து பேமெண்ட் வந்து பே பண்ண சொல்லுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். இங்கே உங்களோட சிக்னேச்சர் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியூ பேன் கார்டு வந்து இருக்கும். ஸோ பழைய பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில்வர் கலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே பேக் சைடில் வந்து போயிருக்கும். இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NSDL நம்ம டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா UTI வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த செகண்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா UTI அப்படின்றதுல இதுதான். நான் வந்து இதில் வந்து கார்டு வந்து எடுக்கல, அதனால இதில் அப்ளை பண்ண முடியாது. பட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ வெப்சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இபேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட மந்த் இயர் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கேப்சா கோடையும் இங்கே என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது டவுன்லோட் ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு NSDL வந்து அப்ளை பண்ணி வாங்கினதுனால இதில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க முடியல. பட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வெப்சைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரியான ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட பேன் கார்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ரெண்டே வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ ரெண்டு வெப்சைட்டோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இந்த பேன் கார்டு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பழைய பேன் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலோ, இல்லை பழைய பேன் கார்டுக்கு பதிலாக புதிய பேன் கார்டு வந்து பேன் கார்டை எடுத்து நான் அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலோ, ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.